இப்ப என்ன பண்றது? இந்த நகை சுத்தமான தங்கம்தான். நீ டூப்ளிகேட்னு சொன்ன? தெரியல எடி, நான் வச்சது கவரிங் நகைதான். அத்தை போதுமா? எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. நீ வேணா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. நீ தள்ளு. சரி, இங்க பாருங்க, ஒண்ணும் அவசரம் இல்ல. நீங்க நிதானமா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்து உரசி அப்புறம் சொல்லுங்க. வள்ளி, நீ வேணா வாங்கி உரசி பாரு. ஆசாரிக்கு உதவிக்கு ஒரு ஆளா இருக்கும். இப்ப எதுக்கு நான் கோவப்படுறேன்? இதெல்லாம் வழக்கமா செய்யறது தானே. ஒண்ணும் இல்ல அப்படின்னா விட்டுற போறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படி வேணா போங்க. சண்முகம், இப்போ உன் சந்தேகம் தீந்துருச்சா? மாப்ள, சந்தேகம்னு யார் சொன்னா? இதெல்லாம் ஒரு வழக்கம் தானே. இந்த வழக்கத்துல நமக்கு இருக்கிற ஆர்வம் அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு வழக்கம். குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வெள்ளையும் சொல்லையுமா வந்திருக்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இரு, கல்யாணம் முடியட்டும், பாதி மீஸ் எடுத்து விட்டுறேன். உன் பேச்சை கேட்டதுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போச்சு. முதல்ல சங்கத்தை கூட்டி இந்த மாதிரி தப்பான வழக்கத்தை எல்லாம் மாத்தணும். இனிமே எந்த கல்யாணத்திலையும் இப்படி ஒரு வழக்கம் நடக்கவே கூடாது. இப்ப என் பையன் கல்யாணத்துல நடக்கிறது தான் கடைசியா இருக்கணும். வீரா, என் சொந்தக்காரங்க இப்படி பண்ணத நீ தப்பா எடுத்துக்காதம்மா. பரவாயில்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க என்னமோ வழக்கத்தை தானே பண்ணுனாங்க. வீரா, என்ன சோதனை வந்தாலும் தனியாளா நின்னு ஜெயிச்சு காட்டுற பாரு. உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுமா. என்னம்மா இது? நீ என்னமோ இதுல கவரிங் நகை இருக்குன்னு சொன்ன, ஆனா ஆசாரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சுத்த தங்கம்னு தானே சொன்னாரு. அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. செல்வி என்கிட்ட கொடுத்தது என்னவோ கவரிங் நகை தான், ஆனா அது எப்படி தங்கமாச்சுன்னு தான் எனக்கும் புரியல. ஏய், ஒருவேளை அந்த ஆசாரி நம்ம மேல பாவப்பட்டு இது தங்கம்னு போய் சொல்லிருப்பாரோ? மா, அந்த ஆசாரி அவங்களோட ஆளு. அவர் எப்படிமா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு? இது யாரு நகை? இது நான் வச்ச நகையே இல்ல வீரா. கூட மா, என்னம்மா சொல்ற? இது நான் வச்ச கவரிங் நகை இல்லடி. இது என்னவோ புதுசா இருக்கு. இது யார் வச்சது? நீ எதுவும் வச்சியா? மா, நான் எங்கம்மா வச்சேன்? நான் உன் கூடயே தானே இருக்கேன். இதுக்குள்ள கவரிங் இருக்கிறதே நீ சொல்லிதாமா எனக்கு தெரியும். அப்ப இந்த நகையை வேற யார் வச்சிருப்பா? யாரு வச்சிருப்பா? வச்சது யாருன்னு எனக்கு தெரியும்க்கா.
இதுவும் சுத்தமான தங்கம். தங்கமா? மற்ற ஏதோ பிளான் பண்ணது என்னமோ தப்பா இருக்கு. என்னவா இருக்கும்? இதுவும் சுத்தமான தங்கம். என்ன தங்கம்னு சொல்றாரு? இதுவும் சுத்தமான தங்கம் தான். என்ன மாமா எல்லாத்தையுமே தங்கம் தங்கம்னு சொல்லிட்டு இருக்காரு? ஒரிஜினல் மாதிரி தெரியலையே. டூப்ளிகேட்டு. ஓ, அதான் இவ்வளோ குதூகலமா இருக்கியா நீ? பிருந்தா இங்க வா. இதுவும் சுத்தமான தங்கம் தான். 916. ஏங்கா அது யாருன்னு தெரியுமா? ராமச்சந்திரன் சாரோட பையன்தாமா அது. ராமச்சந்திரன் சாரோட பையனா? முதல்ல பாக்கும்போது அவர் ஏதோ தப்பு செய்யறாருன்னு நினைச்சேன். ஆனா ஆசாரி எல்லாம் ஒரிஜினல் தங்கம்னு சொல்லும் போது எனக்கும் ஒண்ணுமே புரியலக்கா. நீங்களே ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தீங்க, அதான் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன்க்கா. சரிக்கா, நான் அப்ப அங்க ஹாலுக்கு போறேன். அங்க இருக்க வீரா. ராமச்சந்திரன் சார் பையனா? ஏமா, ராமச்சந்திரன் சாருக்கு 3 பசங்க இல்லம்மா, அதுல யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ராகவன் தம்பியா தான் இருக்கும். வேற யார் நமக்கு இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்ய போறாங்க? இருமா, நான் வந்துடுறேன். சாரி வீரா, எங்க சொந்தக்காரங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. உங்க குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்டயும் உங்க குடும்பத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? என்னங்க நீங்க? உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் எங்க குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. கண்மணிக்கு ஏத்த மாப்பிள்ளன்னு நினைச்சோம், ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தர்னு நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க கண்மணி ரொம்ப கொடுத்து வச்சவ. வர ஒன்னும் புரியலையே.
இவதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. அது எப்படி கவரிங் நகை தங்கமா மாறுச்சு? மீனா தான் என்கிட்ட சொன்னாலே. இவளுங்களுக்கு மட்டும் இப்படிதான் எல்லாம் சரியா அமைஞ்சுடுதோ தெரியல. இப்படியே அதுக்குன்னு விட்டுற மாட்டேன். என்ன வள்ளி, கடைசியில இப்படி ஆயிடுச்சு? நீ சொன்னன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை கூட்டினேன். கடைசியில நீ சொன்ன மாதிரி டூப்ளிகேட் நகை எதுவும் சிக்கலையே. நான் நினைக்கிறேன் உன்னை விட பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப விவரமானவங்களோ. ஆமா, ரொம்ப விவரமானவங்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வந்த உடனே பஞ்சாயத்து கூட்டுங்கன்னு சொன்னல. நல்ல சாவகாசமா சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா அவங்க உஷாராயிட்டாங்க. வள்ளி, என் அனுபவத்துல நான் சொல்றேன் கேட்டுக்கோ. எங்க போனாலும் முதல்ல சாப்பிட்டுடணும். ஏன்னா நம்ம பஞ்சாயத்து கூட்டணும்னா பஞ்சாயத்துல என்ன வேணாலும் நடக்கும்ல. அப்புறம் சாப்பிடாம பட்னியில நம்ம வயிறு தான் காஞ்சி போயிடும். சரியா வள்ளி? சோறு முக்கியம் இல்ல. இங்க பாரு, அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். நீ முதல்ல இங்க இருந்து போ. உன்னெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நம்பி பஞ்சாயத்து கூட்ட சொன்ன பாரு. இங்க என்ன சொல்லணும்? போ மாமா, போ முதல்ல இங்க இருந்து. சோறு கவரிங் நகையை யாரு மாத்திருப்பா? அவன் வேலையா இது? டேய் மாறா, வரண்டா. டேய், அவங்க ரசம் எடுத்துட்டு வா. இந்த எடுத்துட்டு வரணும். நல்லா சாப்பிடு. எவ்வளவு நேரம் கேட்டிருக்கேன். என்னத்த செம்ம ஹாப்பி மூட்ல இருக்க போல. ஃபேஸ் பிரைட்டா இருக்கே. ஆமா, ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன். வா என் கூட. ஏன்? சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாம் வேற யார் கவனிப்பா? எல்லாம் பாத்துப்பாங்க, நீ வா. வாடா, வச்சிட்டு வாடா. டேய், ரசம் குடுறா. எவ்வளவு நேரம் கேட்டிருப்பாங்க. ஊத்துவா, நீ வா. வாடா, வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஏன் டிஸ்டர்ப் பண்ற? வலிக்குதுடா. எதுக்கு அடிக்கிறப்ப? ஏன் நான் கேக்குற? உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. டேய், மரியாதையா சொல்லு. நீ தானே அந்த வேலையை பார்த்த? எந்த வேலை? நடிக்காத மாறா. அந்த நகையை மாத்தினது நீ தானே? எந்த நகை? அப்படியே கொன்னுடுவேன் உன்னை. அந்த வீரா கொண்டு வந்து சபையில நகையை வச்சாலே அதுல இருந்த கவரிங் நகையை தங்கமா மாத்தினது நீ தானே? அப்போ முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்கேன். அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்க மட்டும் ரொம்ப யோகியமா? கவரிங் நகையை கொண்டு வந்து வச்சு நம்மள ஏமாத்த பார்த்தாங்கல்ல, அப்புறம் என்னவா? சரி, அதை விடு. அவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல நீ எப்படிடா நகையை மாத்தி வச்ச? உனக்கு ஏது இருந்துச்சு? அது என்னோட சொந்த முயற்சியில நான் வந்து எறும்பு மாடு. என்ன வேலைடா பாத்து வச்சிருக்க? நான் உனக்காக ஆசையா போட்ட செயினை கொண்டு போய் உன்னை என்ன செஞ்ச தகும்? ஏண்டா, நான் எவ்வளவு ஆசையா காசு சேர்த்து வச்சு உன் கழுத்துல செயினை போட்டேன். அத கொண்டு போய் அவங்க கிட்ட வச்சுட்டேன். ஆமா, அது நீ யாருக்குமே தெரியாம வாங்கி கொடுத்தது. உங்க அண்ணன் கிட்ட போய் சொன்னாலும் நம்ப மாட்டாரு. நம்ப மாட்டாரே. இவர்தான்டா மாத்திருக்காரு. ஆமாண்டா. பாத்தியா, முத காசு சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்த. கடைசியில அது அன்னி காலத்துக்கே போயிடுச்சு பாரு. நீ குட்ட செயின்னு உன் திட்டத்தையே காலி பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா ரொம்ப கிண்டலா இருக்குல்ல? ஆமா, நீ தான் சீரியஸா பிளான் பண்றன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பிளான் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாதா? அப்படியா? சரிடா, உங்களால ஆனதை நீங்க பாத்துக்கோங்க. நான் என்ன செய்யணுமோ என் வேலையை நான் பாக்குறேன். என்ன கல்யாணத்தை நிறுத்தலாம் நினைப்பா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்படியா? மாறா, நீ உன் அத்தைய அவ்வளவு லேசா நினைக்காத. எனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தையும் அந்த கண்மணி நம்ம வீட்டுக்கு வரதையும் எப்படி நிறுத்தி காட்டுறேன் பாரு. என்ன பொண்ணு கழுத்துக்கு செயின் போட்ட, அடுத்து என்ன ஒட்டியானம் போட போறியா? ஓ, அத்தைக்கும் மருமகனுக்கும் போட்டியா? பாத்துருவோம். ஏய் படா, எனக்குன்னு எப்படி வந்து சேர்ந்திருக்கான் பாரு. ஆசையா இவனுக்கு செயின் போட்டா அது அவ கழுத்துக்கு போக வச்சிருக்கான். படா. எப்படி நான் கவரிங் நகை இருக்குன்னு கண்டுபிடிச்சா? அத்தை இந்த விஷயத்துல ஓவரா ஆர்வம் காட்டும் போது நினைச்சேன்டா ஏதோ தப்பாக்குதுன்னு.
அது சரி, கவரிங் நகைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல அப்பா கூட சண்டை போட்டு ஒரு வருஷம் தனியா இருந்த ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு நல்ல ஆசாரிட்ட வேலை பார்த்தேன். தொழில் தெரியும். கண்ணில் பார்த்து எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் நல்லாவே கண்டுபிடிச்சிருவேன். ஓ, வேற லெவல்னா நீ. டாய், மூஞ்சிக்கு முன்னாடி போகலாத, அது எனக்கு பிடிக்காது. ஓ, வேற லெவல்னா நீ. ஆட்டிங்க போய் வேலையை பாருங்கடா. போ டேய், அந்த கார் குளம் பக்கெட் எடுத்துட்டு போ. ஆள் யாருமே இல்லை, இங்கே வந்து என்னடா பண்றீங்க? போடா. செம்பு அதிகமா கலந்துருக்கா இல்ல நகை ஒரிஜினலான தங்கம் தானான்னு ஆசாரியை வச்சு உரசி பார்ப்போம். அவ்வளவுதான். கண்மணி, அவங்க நகைய உரசி பார்த்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நடந்தது என்னமோ அவங்க நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் என்னவோ. ஆனா அதுல வேற ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. அப்ப இந்த நகையை வேற யார் வச்சிருப்பாங்க? வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஏங்கா, அது யாருன்னு தெரியுமா? ராமச்சந்திரன் சாரோட பையன்தாமா அது. ஏமா, ராமச்சந்திரன் சாருக்கு 3 பசங்க இல்லம்மா. அது யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ராகவன் தம்பியா தான் இருக்கும். ராமச்சந்திரன் சாரை பத்தி நமக்கு நல்லா தெரியும். ஆனா ராகவன், அவரு எவ்வளவு நல்லவர்னு இந்த சம்பவம் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கு. அவர்தான் கவரிங் எடுத்துட்டு தங்கத்தை மாத்தி வச்சிருக்காரு. உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவர் எந்த ஒரு அவமானமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் யார் வேணா கை தூக்கி விடலாம். ஆனா விழாம காப்பாத்துறது பெரிய விஷயம் இல்ல. அத அவர் செஞ்சிருக்காரு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நான் தப்பு பண்றேனோ? இவர் இவ்ளோ நல்லவரா இருக்காரு, இவரை ஏமாத்துறேனோ? அக்கா, ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். அவருக்கு கொடுக்கலாம். என்ன
என்னாச்சு தம்பி பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பா. டிரைவர் குடிச்சிட்டு காரை கண்ணு மண்ணு தெரியாம கடைக்குள்ள விட்டுட்டான். இந்த குடிகாரனுங்க ஏன் தான் இப்படி குடிச்சிட்டு காரை ஓட்டுறாங்களோ தெரியல. மத்தவங்க உயிரை எடுக்கிறானுங்க. அங்க யாருக்கு அடிபட்டிருக்கா? இல்ல கார் தான் டேமேஜ் ஆயிருக்கு தம்பி.